நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சினிமாவில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கோம். ஒருத்தர் காதலிப்பார், அவங்களுக்கு நண்பர்கள்லாம் உதவி பண்ணுவாங்க. வெறும் காமெடி மட்டும்தான் இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நிஜ வாழ்க்கையை பார்க்குறப்போ நண்பனுக்காக கருவு காட்டுக்குள்ளே ஒளிஞ்சவரில் தொடங்கி போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்கினவர் தொடங்கி 20 பசங்க இழுத்து போட்டு அடித்தது வரைக்கும் நண்பர்கள் காதலுக்காக நிறைய உதவிகளை செய்துகிறார்கள். ஸோ இவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனது இல்லைங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வீச்சர்வால் வேல்கம்புக்கு பேர் போன ஃபேமிலி தான் அவங்களது. இவனுக்கு கல்யாணம் மூச்சு வச்ச இடம் ஒரு பக்கம். நாங்கள் திரும்பி வந்தோடனே எங்களை துரத்துற கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊர்க்காரங்க மட்டும் இல்லை, இன்னொரு 2-3 ஊர்க்காரங்களை சேர்த்தி தான் துரத்துறாங்க. மேக்ஸிமம்லாம் அங்கங்கே போய் செட்டில் ஆகிட்டோம். ஒரு 2 நாள் கழிச்சு தான் மறுபடியும் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பறைய இல்லை 2 ஊர் துரத்துச்சுங்கிறீங்களே, ஏன்னு அந்தளவுக்கு அவர் பண்ணியிருக்கிறாரு. சொந்த மாம்பிள்ளையவே கல்யாணம் முடிச்சதுக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. சரி சரி. நீங்கள் நண்பர்களாக உதவி பண்ணி கல்யாணம் பண்ணி? ஆமாம் கண்டிப்பாக. என்ன பண்ணீங்க அந்த 2 நாள்? எங்கே இருந்தீங்க சார்? நான் ஒரு நாள் கரும்பு காட்டிலேயே ஒளிஞ்சிருந்தேன். இன்னொரு நாள் தான் வேறு வீட்டில் போய் ஒளிஞ்சிருந்தேன். அவங்க சேஃபு, நாங்கள் தான் கரும்பு காடு சோளக்காடுன்ட்டு ஒளிஞ்சிட்டு இப்படியே 2 நாள் போல. அந்த இன்னைக்கு விளையாட்டா சாதாரணமாக சொல்லிடலாம், பட் அந்த 2 நாள் எப்படி கழிஞ்சு? ரொம்ப ரிஸ்க் தாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சரசரன்னு அந்த இடத்துல சவுண்டு கேட்டாலுமே ஒரு பெரிய பயம்தான் அந்த இடத்துல. பயமாக இருக்கும். பயமான விஷயம். துரத்திக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக. ஓகே, வேற யார் நண்பனுக்காக, நண்பனின் காதலுக்காக நான் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணேன்னு சொல்கிறேன்? அது இவனுக்காண்டி இல்லை சார், இன்னொரு ஃப்ரெண்டு வருதேன். ஆக்சுவலி அந்த சோக அவன் தான் வரன்னு இருந்துச்சு, அவனால் வர முடியல சார். அவனுக்காண்டி கல்யாணம்லாம் முடிச்சு வச்சிட்டோம் சார். முடிச்சு ஒரு நாள் ஆகி அவனை ஒரு இடத்துல சேஃப்டியாக நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம் சார். ஊருக்கு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க வீட்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 பேரும் எங்கள் பையனும் வேணும் பொண்ணு வேணும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க சார். சரி அப்படின்ட்டு இவங்கெல்லாம் இது பண்ணி தரோன்னா இவங்க தான் கல்யாணம் முடிச்சு வச்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சு சார். நாங்கள் ஒரு 3 பசங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் சார் அடிக்காதீங்க சார் அடிக்காதீங்க தன்னால் வந்துருது சார். அது ஒரு அடி அடித்தோடனே நான் அடிங்க மாதிரி வந்துரு சார். அடித்து முடிச்சோன்னா 2 நாள் நாங்கள் நைட்டு அங்கே தான் தங்கியிருந்தோம். ஒரு நாள் நைட்டு தங்கியிருந்தோம், மறுநாள் காலையில் பொண்ணு அப்படியே வந்துட்டாங்க. நாங்கள் வந்திருக்கோம். 10 நிமிஷம் போட்டு லாடம் கட்டுறாங்க சார். எங்களை அடிக்கிறாங்க, லத்தி வச்சு அடிக்கிறாங்க. அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்டு இருக்கு, இவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே சொல்லலை சார். எங்களை தான் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே சொல்லலை சார். அவங்க மாமா ஒரு அறை அந்த பையனோட அப்பா ஒரு அறை அறிஞ்சாங்க சார். அந்த பொண்ணு வந்துட்டு எங்கள் மாமா அடிக்காதீங்க சார், எங்கள் மாமா அடிக்காதீங்க சார். மாமனார் மாமான்ட்டு சொன்னோடனே அவருக்கு உடனே விடுவாப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலிங் சார். உடனே அவங்களுக்கு உடனே அந்த காதல் பண்ணோடனே திருப்பி அவங்க வந்துட்டு அந்த தாலியை அத்துட்டாங்க சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்றுள்ள பிள்ளையார் கோயிலில் கூட்டு போய் திருப்பி அவங்க மாமா கையால் எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்க சார். நீங்கள் அடி வாங்கினதோட சரி? ஆமாம். ஆனால் அந்த எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை சார். நாங்கள் தான் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி முடித்தோம். அப்போ தான் சார் வந்து அவர் ஒரு அறை அரைஞ்சோடனே எங்கள் மாமா மேலே கை வைக்கிட்டே அவங்க உடனே ஒரு ஃபீல் டச் சார். அவளுக்கு இந்த மாதிரி அடி வாங்கியிருக்கோம் சார் வீட்டில். ஆனால் அதுக்கு அந்த அடியெல்லாம் வாங்கி தான் இப்போ இந்த ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் சார். ஃப்ரெண்டுக்காக அவருடைய காதலுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கீங்க? ஒரு 20 பேர் அடி வாங்கியிருக்கேன் சார். 20 பேர்ட்டையா? ஒரு ஏரியாவில். ஆமாம் சார். ஏரியாலையா? இல்லை சார், வந்து டெய்லி அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லுவான். சரி அப்படிலாம் இல்லை அங்கே போயிட்டு நான் வரேன்டா அப்படின்னு சொல்லுவான். சரி வாடா டெய்லி நான் போவேன். டெய்லி போகும்போது அந்த ஏரியா பசங்க என்ன பண்ணானுங்க, சரி போல வரான் ஒருத்தன் வரான், ஏன்னா அவன் வந்து இங்கே வந்து லவ் பண்ணுறான், நம்ம ஏரியா பண்ண லவ் பண்ணுறான், நம்ம விடக்கூடாதா சொல்லியிருந்தாங்க. இதில் ஃப்ரெண்டு வர நந்துப்பூர் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் சார். அவன் வந்து கொஞ்சம் நெக்லாம் நந்து போவான் சார். அதான் நந்து போய் பார்த்தாலே யாருன்னா கொஞ்சம் அடிக்கணும்னு தோணும். இந்த கார்னரில் உட்காந்துக்கிறாப்பாங்க சார். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது போல் என்கிட்ட, ஏன்னா அவன் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி நந்து போகிறான். அது போல் அந்த ஏரியா நடந்து போயிருக்கான். ஒரு 20 பார்த்தாங்க, என்னடா எனக்கு டெய்லி இங்கே வரானுங்க. அது போல் ஒருத்தன் சொல்லி இல்லை மச்சி இது போல் பொண்ணு லவ் பண்ணுறான் நம்ம ஏரியா பொண்ணு. சரி கூப்பிட்டு விசாரிச்சானுங்க. சரா பாஸ்கர் கூப்பிட்றானுங்க எல்லாம் பெரிய பசங்க. அப்போ எங்களுக்குன்னா ஒரு 18 இருக்கும் சரி ஏஜி. சரி சரா பாஸ்கர் எல்லாம் பெரிய பசங்க, வேண்டா பாஸ்கரே சரி வாடா போய் நிற்கலாம் அவங்ககிட்ட சரினா பேசலாம்னு சொன்னேன். இவன் வந்து கொஞ்சம் அதான் ஒரு மாதிரி சரி வந்து எப்படி சொன்னா நெக்கில் தான் பேசுவான். என்ன அப்படி கேட்டான். பாஸ்கரே பேசாத பாஸ்கரே, சொன்னா கேளு பாஸ்கரே அப்படின்னா. சொன்னா கேளு பாஸ்கரே. ஏய் மச்சான் எம்மா அச்சா பச்சை பாஸே வருண்டான்னா. ஆனா பாஸ்கரே பச்சை பாஸ் அப்புறம் தான் வரும் பாஸ்கரேன்னு அப்படியே வரேன். அவன் கேட்டான் என்னடா பண்ணுற பச்சை பாஸ் படிக்கிறேன்னா. இல்லை நான் சும்மா இங்கே வந்து நான் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான். யாரா? இல்லை மணின்னு ஒருத்தருக்கான் பார்க்கலாம் வந்தேனான்னா. சரி இவனே கேட்டான் ஏய் தம்பி என்னடா பண்ணுற? நான் பச்சை பாஸ் அப்படின்னா. பாஸ்கரி பேசாத பாஸ்கரே அப்படின்னா. எதுக்கு இங்கே வந்த? சும்மா வந்தேன் உண்டுக்குண்ணா அப்படின்னா. தம்பி இப்படிலாம் பேசாத தம்பி, அடி வாங்குவேன், என் மேலே கை வச்சா பச்சை பாஸே வரும்னா. ஆனால் பாஸ்கர் பச்சை பாஸ்லாம் அப்புறம் பாஸ்கர் சொல்கிறேன் டப்பாலும் வர வந்துச்சு எனக்கு. அப்போ நான் திருந்துரு சார்.
வாடா பாஸ்கர் அப்படியே போயிடலாம் பாஸ்கர் என்ன மச்சான் இரு மச்சான் பச்சை பாஸ் வரும் மச்சான் இன்னொரு என்ன 13 பி பஸ் வருது 13 பி பஸ் வருங்கிற மாதிரியா சொல்லிட்டு இருக்காப்ல. சரி சொல்லிட்டு வந்துட்டு சார் இன்னும் கூட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பைக்ல அப்படியே பசங்க ஒரு கூட்டமா வந்தானுங்க. சரி மாட்டினா 2 ஆடு மாட்டினானுங்க. பிரிச்சிடலாம் மச்சான் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டானுங்க. சின்ன பசங்க எகிரி எகிரி வச்சானுங்க சார். என்னை உட்கார வச்சு அடிக்கிறானுங்க. ஒரு சின்ன பையன் சொல்றான் மச்சான் மூஞ்ச தூக்கு மச்சான். தூக்குற சப்பாங்கல் போட வச்சிட்டானுங்க. மச்சான் மூஞ்ச தூக்குடான்றான். அச்சான் சார் அடி 2 பல்லு ஊந்துச்சு கீழே. ஒரு சரி இவனை பாக்குறேன் இவனை பிரட்டி எடுக்கிறாங்க. இவனு ஃபுல்லா உள்குத்து சட்டையெல்லாம் கிழிச்சிட்டானுங்க. ஃபுல்லா உள்குத்து ஒரே சம ரத்தம். அந்த பொண்ணு பாத்துரு போங்கடா எப்படியா சாவுண்டா சொல்லிட்டு போயினா ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டு. சரி நானும் அப்படி எல்லாம் அடி தாங்க முடியல. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணேன்னு தெரியல அவனுக்கு. நான் போன ஜென்மத்துல தொட்டி தொட்டி அடிக்கிறான். எக்கி அடிக்கிறான். சரிடா என்னவோ செம்ம கோவம். சரிடா விட்டு வட்டேன். அப்புறம் நந்து வர்றாரு சட்டை இல்லாம. அப்போ சட்டியத்துக்கு அக்கில் வச்சுக்கினேன் இப்படி வரான் சார் நெட்ல பார்த்தேன். டேய் உன்னை விட்டானுங்கடா உயிரோட அப்படின்னு. சரிடா வாடா பாஸ்கரே போலான்னு. சரி போன மெயின் ரோடு வந்தான். பாஸ்கரே போடுறா இப்போ நான் சட்டையை போடுறான்னு. மச்சான் முடியாது சட்டையை போட மாட்டேன். அப்படியே மெயின் ரோடு வந்துட்டான். பைபாஸில் வந்துட்டான். சரி வேண்டாம் பாஸ்கரே வானா பாஸ் ஜங்ஷன் பஸ் சட்டையை போடுறான்டா மச்சான். சரி போயிட்டு வச்சாங்க. என்ன பண்ண ஷாப்பில் நின்னான். மச்சான் எனக்கு வந்து என்ன ஏடா எனக்கு வந்து என்னாச்சு ஒரு கோவம் இல்லைடா பிரவீன் உன்ன அஷ்டாங்க போடுறா பிரவீன் அப்படி சொன்னான் சார். சுரானா கோவம் சார். கடைசி வீடு வரைக்கும் வந்தான் சார். சட்டையே போடல சார். அதுவும் அந்த உடம்பு வச்சுன்னு வந்தான் சார் சட்டை போடாம. அதான் சார் காண்டு. கடைசி வரைக்கும் பச்சை பாசம் வரல சார். சம்பவத்தை வந்து என்னால் மறக்கவும் முடியாது சார். அது எப்படி சொல்கிறேன்னா அன்றைக்கி வந்து அடி வாங்கினேன். அவங்க ஒரு 20 பேர்கிட்ட அடித்தாங்க. 3 நாள் வந்து என்னால் ஆக்டிவிட்டிஸ் எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை. அப்போ வந்து ஓவரால் வந்து எங்கள் பாட்டி எங்கள் கிராண்ட்மா தான் வந்து என்னை வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க லாஸ்ட் இயர் வந்து அவங்க அடித்த ஒரு 3 பேர் வந்து என்கிட்ட மாட்டானுங்க. அப்போ வந்து நான் பச்சை பாஸில் 3rd இயர் வந்து படிச்சுருந்தேன். ஒரு பையன் மாட்டினா சொல்லி எனக்கு ஃபோன் ஆச்சான் சார். மச்சான் ஒருத்தர் சிக்கிட்டா மச்சான் வா மச்சான் வா மச்சான் 2 ஊமத்து குத்துறான்றான். சென்னையிலே நான் தான் ரவுடி. நான் தான் ரவுடி. ஏதாவது பிரச்சனை விட பிரவீனே வா பிரவீனே. ஏய் என்னடா கூப்பிட 10 பேர் இருக்காங்கடா. பிரவீனே உன்னை மீறி அடிச்சிருவானுங்களா அழிவான் சார். அதான் எப்போ கூட்டு போய் சின்ன பேர்லாம் எனக்கு சார் இல்லைங்க சார் எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். என் ஃப்ரெண்டுக்கு கூட என்ன பரவாயில்ல போயிடலாம். நம்மளையும் விட்டு ஹீரோன்னு சொல்லிட்டானே. 20 பெட்டி பெட்டி அச்சானுங்க. அப்போடல பிரவீனே என்ன அச்சுன்னு ப்ரோ உன்னும் அஷ்டானுங்க. இல்லை ஆனா நீங்க அடி வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய காலேஜே இழுத்துருக்கீங்களே நீங்க. சரி அவங்க 20 பேர் வலிச்சு அவர் சொன்ன மாதிரி சின்ன பையெல்லாம் தொத்தி அடிச்சு அப்படி காரணமா இருந்துச்சு. அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்காங்க? இப்போ என்னாச்சு? அந்த அந்த கேர்ள் வந்து she got married சார். ஸோ எனக்கு என்ன புரியலன்னா அழகான ஒரு சென்னை தமிழ் இவங்க 2 பேர்கிட்ட இருந்துச்சு. தொத்தி அச்சானுங்க சார் ஒருத்தர் சவுட்ல விட்டாம பாருங்கன்னு அழகா சொல்லிட்டு கடைசியில் இந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னா she got married சார். சார் ஜஸ்ட் ஒரு வாக் பண்ண சொல்லுங்க அவனை. வாங்கல அது சொல்லுங்க. ஏன்னா உங்க நடைய ஒரு நக்கலா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுவே ஒரு நெக்லா இருக்கும் ஒரு மாதிரி பேசுவீங்கிறாரு. இல்லை இதுவும் பண்ண சார். இல்லை சார் பெயின் சார். ஃபுட் பெயின் சார். ஃபுட் பெயினா? எஸ் சார். எங்களுக்கு என்ன பெயின் தெரியுமா? சும்மா நடக்கிறது என்ன இருக்கு வாங்க. அட நடங்க பாஸ் வாங்க. இதுன்னு வீர தீர பராக்கிரமலாம் பண்ணுவீங்க வாங்க. Go straight, come back. No. ஆனா உண்மையாக நீங்க சொல்றது இவன் நடக்கி ஏரியா விட்டு ஏரியா வந்து அடிப்பானுங்க. பஸ் இல்லாம சட்டையோட போனா எப்படி சார் இருக்கும்? அக்குல சட்டையை வச்சு ரோட்ல போனா. But she got married. That's a whole story. It's a sad story. ட்ரூ லவ் உண்மையான லவ் வந்து கண்டிப்பாக வருத்தம் இருக்க தான் சார் செய்யும். ஸோ அது வந்து காலப்போக்கில் வந்து சரி சேஞ்ச் ஆகிடும் சார். டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அவர் சொல்றது விளையாட்டாவோ ஜாலியாவோ கூட தெரியலாம். பட் அதுதான் சீரியஸான மெசேஜ் உங்களுக்கு.
காலப்போக்கில் எல்லாம் சரியாகும். இந்த லைஃப்பில் அப்படி சரியாகாதுன்னா ஒன்றும் கிடையவே கிடையாது. அது எங்கேயோ மனசில் ஓரத்தில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ் சார். ஃபர்ஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ். எஸ் சார். ஓகே.